कौसल्या सुप्रजा रामपूर्वा संध्या प्रवस्थते उत्तिष्ठ ददनं धूपम् अट्टव्यं दैवमान्त्रिकम् இது சுப்ரபாதம். அதை உல்டா பண்ணாங்க. ஆமா உங்க அப்பா படுத்து வேணாம். ஐயோ நல்லா இருப்பீங்க வேணாம். அதே உல்டா பண்ணாங்க. எப்படி தெரியுமா? நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ கேட்டுட்டு போனாலும் கேட்காம போனாலும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். உலகத்தின் தூக்கம் கலையாரோ உள்ளத்தின் ஏக்கம் துளையாரோ உழைப்பவர் வாழ்க்கை மலராரோ ஒரு நாள் பொழுதும் துளராரோ I
பாடலை பாராட்டி அன்பு சகோதரர் கண்ணப்பன் செட்டியார் அவர்கள் சார்பாக 5 ரூபாய் சொல்ல அன்பளிப்படுத்த கண்ணப்பன் செட்டியார் அவர்களுடைய கலைக்குடி சார் தெரிவித்து சொல்லுறோம். எப்படி கேட்குவாங்க? குறை 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 எப்படியா வாய்ஸ் கேட்கும்? அப்புறம் என்ன நாடகம் நடக்குதாங்க? ஏன் சித்தப்பு நாடகம் நடக்குறா? எங்க எங்கிட்ட எல்லாம் ஒரு சைடா போகுது. நாடகம் நடக்குது, சினிமா படம் ஓடுது. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? சினிமா படம் ஓடுதுன்னா படம் 2 மணி நேரம் உள்ள ஓட்டுவான். யாராவது கேட்டா உள்ள படம் ஓடிட்டு இருக்குங்க, 2 மணி நேரத்துல முடிஞ்சிருமா. நாடகம் அப்படி இல்லை, 8 மணி நேரம் நின்றுதான் ஆகணும், நடத்தி தான் ஆகணும். இந்த நாட்டரசன் கோட்டையில நேத்து நாடகம் நடந்துச்சுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாடகம் ஓடுச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதே மாதிரி பாருங்க, பழைய பாட்டுக்கு புது பாட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பழைய பாட்டை எப்ப வேணாலும் கேட்கலாம், புது பாட்டு அந்த போன மாசம் வந்தது இந்த மாசம் கேட்க முடியாது. ஆமா, அப்படி ஒண்ணுமே நுழைய மாட்டேங்குது வாயில. அதே மாதிரி அப்படிதான் பாருங்க, பழைய பாட்டுக்கு புதிய பாட்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? சாமி பாட்டை மாத்திருக்காங்க. ஆமா, காலையில 4:30 மணிக்கு சுப்ரபாதம் போடுவாங்க. சுப்ரபாதம் போட்டோம்னா வீட்டுக்கு மகாலட்சுமி வருமா. ஆனா 4:30 மணிக்கு எப்படி சுப்ரபாதம் போட்டாங்க தெரியுமா? எப்படி தெரியுங்களா? கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவஸ்ததே உத்திஸ்ததனம் தூபம் அட்டவ்யம் தெய்வமாந்திரிகம். இது சுப்ரபாதம். அதே உல்டா பண்ணாங்க. நல்லா இருப்பீங்க, வேணாம். அதே உல்டா பண்ணாங்க. எப்படி தெரியுமா? நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டேதான் இருப்பேன். நீ கேட்டுட்டு போனாலும் கேட்காம போனாலும் கேட்டுக்கிட்டேதான் இருப்பேன். நீ செஞ்சுட்டு போனாலும் செய்யாம போனாலும் என்னதான் நாடகத்தை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படி ஆக்குனாங்க. அதே மாதிரி பாருங்க, கந்த சஷ்டி கவசம் 5:30 மணிக்கு வீட்டுல போட்டா துஷ்ட சக்தி எல்லாம் வெளியே போயிருமா, நல்ல சக்தி வந்து உட்காருமா. அதனால கந்த சஷ்டி கவசம் போட்டாங்க. எப்படி தெரியுங்களா? சஷ்டி நோக்க சரவண பவன குதவும் செங்கதிரேனும் பாதம் பண்மணி சரணி கீதம் பாட இது பாடினா எவ்வளவு இனிமையா இருக்கு. அவர் தொடையிலே தாளம் போடுறாரு அந்த பாட்டுக்கு. அதே உல்டா பண்ணாங்க. தெரியுமா? 18 வயசு இளமொட்டு மனசு ஏழு பாய் போட. 18 வயசு இளமொட்டு மனசு ஏழு பாய் போட. 5:30 மணிக்கு பாய் போடுறாங்க. இருக்க சாமியெல்லாம் எங்கிட்ட ஓடிச்சுன்னு தெரியல, கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் போட்டுங்க. முக்கியமான விஷயத்துக்கு வருமா? பழசுல விடுவோமா புதுசுல விடுவோமா? பழசுலயே விடுவோம். அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு தானே காத்திருந்த. அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு தானே காத்திருந்த. பழகிடும் ராமன் மரமே பாதையை அவள் பார்த்திருந்த. அவள் பார்த்திருந்த. அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு தானே காத்திருந்த. பழகிடும் ராமன் மரமே பாதையை அவள் பார்த்திருந்த. பாதையை அவள் பார்த்திருந்த.
அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி. ஆமா நான் வந்துட்டேன். முக்கியமான வேலை இருக்குங்க. வள்ளியம்மா நானு அப்பா வந்து விஷயத்த சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா நீ வள்ளியம்மா நீங்க எல்லாரும் சேர்ந்து காவலுக்கு போகணும்னு சொன்னாரு. எனக்கு காவல் பண்ணவே பிடிக்கல. அப்புறம் என்னதான் பிடிச்சிருக்கு? எங்க போனாலும் காதல் பண்ணணும். காதல் பண்றதுக்கு தோது இருந்தா சொல்லு, நான் வர்றேன். காவல் நான் வரவே கிடையாது. ஏன்னா மனுஷன பிறந்ததுல இருந்து சாகத்தடிக்கு காதலோட இருக்கணும்டாங்க. கண்டிப்பாக 20 வயசுல இளமை காதல், 30 வயசுல முரட்டு காதல், 40 வயசுல நட்பு காதல், 50 வயசுல அனுபவ காதல், 60 வயசுல ஆன்மீக காதல், 70 வயசுல குளிய தோண்டி படுத்து யார் 70 வயசுக்கெல்லாம் இப்ப இருக்கிறா? நீ ஒரு இந்த மாதிரி ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு காதல் பண்ணணும். சரியாப்பா? இங்க 2 பேரும் காதல் பண்ற அப்புறம் இருக்கட்டும். நம்மள எல்லாம் ஒரு மனுஷனா மதிச்சு மாயாகுளத்துல இருந்து மாதவன் வந்திருக்காரு. ஆமா, அவரை பத்தி அன்பு சகோதரர், இந்த நாடகத்தை ஒளி ஓவியமாக உலகெங்கும் பார்க்கும் வண்ணம் இங்கு சிறப்பான முறையிலே இதை லைவ்ல இன்னைக்கு உலகத்தில் இருக்க தமிழர்கள் பூரா பார்த்து கொண்டிருக்கிறார்கள்னா அதுக்கு காரணம் யூடியூப் வாயிலாக எங்களது நாடக கலையை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திருவாளர் மாயகுளம் மாதவன் அவர்கள். ஆமா, எந்திரிச்சு ஒரு வணக்கம் சொல்லுங்க, மக்களுக்கு தெரியும். மாயகுளம் மாதவன் அவர்கள் இங்கு ஒளிமயமாக அன்பு அண்ணா அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றிகளான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியினுடைய மாயகுளம் மாதவன் அண்ணா அவர்களுக்கு நமது செங்கமலத்தான் தெரு நகரத்தார் சார்பாக இங்கு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். வாங்க வாங்க வாங்க. ஜோரா கை தட்டுங்க. என்ன நாடகம் பார்க்க வந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? வேற என்ன கலாட்டம் பார்க்க வந்திருக்காங்க? நாடகம் பார்க்க ஒரு உற்சாகமா கை தட்டி ஒரு ஆரவாரமா இருக்கணும். அன்பு அண்ணா அவர்கள் ஒரு அரை மணி நேரம் பக்தி சொற்பொழி ஆற்றுவார்கள். ஐயா, எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. காதல் பண்ணுவான். நீ எல்லாம் என்ன காதல் பண்ற? காதல் பண்ணணும்னா இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் நினைப்படுத்தி எந்திரிச்சு காதல் பண்ண அவங்க போய் காதல் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள நம்ம ஒரு காதல் பண்ணிடலாம். ஏன்னா காதல் எங்க போனாலும் எனக்கெல்லாம் வீட்டுல காதல், வண்டியில காதல், சங்கத்துல காதல், பஸ் ஸ்டாண்ட்ல காதல், கொட்டகையில காதல், வெளியில வந்தாலும் காதல், உள்ள போய் உட்கார்ந்தாலும் காதல். உள்ள போய் உட்கார்ந்தா யார காதல் பார்த்து காதல் பண்றீங்க? பண்ணணும், வேற யாரும் தனியா ஆளா குட்டி வர முடியும். என்ன காதல் பண்ணலாம்னு யோசனையாவே இருக்கு. என்ன காதல் பண்ண போறீங்க சொல்லுங்க. ஆமா, வந்தது பெண்ணா வானது தானா பூமியிலே பூப்பறிக்கும் தேவதை தானா காதலிலே என் மனதை பறித்ததை தானா எனக்காக தானா நான் கூட வந்த மாட்டா உங்களுக்காக தானா நான் கூட வந்த மாட்டா
நல்ல சுகமா இருக்கு தோல் படுத்து தூங்குறாங்க. அது வெத்த மாதிரி இருக்கு, நான் என்ன பண்றது? உனக்கு அப்படித்தான் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம். என்னது? ஆமா, இப்ப நீ வந்துட்ட. தங்கச்சி மாறும். காவலுக்காக நான் வந்து. அம்மா வருவாங்க. ஒரு முக்கியமான விஷயம். தங்கச்சி வர்றப்ப நம்ம 2 பேரும் சண்டை போட்ட மாதிரி இருக்கணும். ஏன்? தங்கச்சி இல்லாதப்ப அட்டை வட்ட மாதிரி ஒட்டிக்கோ. என்ன பெத்தாரு நீ தான்டா என் உசுறு. மத்ததெல்லாம் மசுராக்கம். அப்படி கிடையாதுடா. யார் யார் வர்றீங்களோ வர்றவங்க எல்லாம் அன்னன்னைக்கு உசுறு மாதிரி. எனக்கு ஒரு மயிர் இருக்கு இல்லையா? சோறு முக்கியம் மந்திரியாரே. ஆமா, அதனால நம்ம எல்லாத்தையும் கவனமா தான் வடிப்போம். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? என் கட்டி கரும்பே, என் காதலிக்கு ஏற்ற கருவாட்டி இருந்தே, என் தாகத்தை தீர்க்க வந்த நன்னாரி சர்பத்தே. கண்டிப்பா என் தங்கச்சி வந்து நீளாயுள் நிறை செல்வம் பெற்று என்னாலும் செல்லும் இடமெல்லாம் ஜெயக்கொடி நாட்டியவளை நன்றி வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்பா சொன்னாங்க கண்ணு கழுத்துனா காட்டு போய் காவலெல்லாம் பார்க்கணும். வந்தமா காவல் பார்த்தமா போனமான்னு இருக்கணும். ஏன் அப்படி? சரி சொல்லுமா. சரி, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. எங்களுக்கு என்ன தோணுதோ அதை அடிச்சு போயிட்டே இருப்போம். சரிம்மா, அப்பா சொன்ன காவெல்லாம் கொஞ்ச நேரம் மூட்டை கட்டி வாரமா ஒப்பாண்டா விளையாடுவோமா? நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளைங்களா சேர்ந்துருக்கோம். ஆமா விளையாடுவோம். ஆமா, உங்களோட சேர்ந்து நானும் கொஞ்ச நேரம் சின்ன பிள்ளையா மாறிக்கிறேன். ஆமா விளையாடுவோமா? விளையாடுவோமா? விளையாட்டுல என்ன விளையாடுவோம்? தில்லே புள்ள ரங்குமா. சரி, ஆமா புள்ள புள்ள ரங்குமா. புள்ள ரங்குமா
வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்படியே நம்ம விளையாண்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஆமா பறவை வந்துரும். என்ன பண்ணணும்னு தெரியாது. விரட்டி உள்ள ஓடி போயிடணும். பறவை போகுதான்னு பாப்போம். இது போகாது, ஒரு பறவையும் போகாது. எல்லாம் இல்லன்னா மரியாதையா நம்ம போயிடணும். ஞான பறவைகள். ஹலோ இது உரிமை. ஒரு நிமிஷம் வாங்க மாத்திரீங்களா? எதுல மாத்திரீங்க? சரி சரி சரி. ஹலோ வந்துருவியா வந்துருவியா?